வணக்கம். ஆங்கிலத்தில் ரைஸ் என்று கூறுகின்றோம். குறிப்பாக வட இந்தியாவை எடுத்துக்கொள்ளலாம். ஹிந்தி மொழியில் நெல், அரிசி போன்றவற்றையெல்லாம் சாவல் என்கின்ற ஒற்றை சொல்லால் தான் அழைப்பார்கள். தமிழை எடுத்துக்கொண்டால் வயல் என்று கூறுகின்றோம். அந்த வயலில் விளைவிக்கக்கூடிய பொருளை நெல் என்று கூறுகின்றோம். நெல்லினுடைய தோலை நீக்கினால் அதை நாம் உமி, தவிடு என்று கூறுகின்றோம். அவ்வாறு தோல் நீக்கப்பட்ட பொருளை நாம் அரிசி என்று கூறுகின்றோம். அவ்வாறு கிடைக்கப்பட்ட அரிசியை உரலில் இட்டு உலக்கையால் குத்தி உடைத்து நொறுக்கினால் அதை குருணை என்று கூறுகின்றோம். வயலிலிருந்து பெறப்பட்ட நெல்லின் தோலை நீக்கினால் கிடைக்கும் பொருளை அரிசி என்று கூறுகின்றோம். அவ்வாறு பெறப்பட்ட அரிசியை சமைப்பதற்கு முன்பு நீரினால் கழுவினால் அந்த கழிவு நீரை நாம் கழனி என்று கூறுகின்றோம். அரிசியை சமைப்பதற்கு முன்பு அடுப்பில் பானையில் நீர் ஊற்றி அடுப்பில் நெருப்பு மூட்டினால் அதை உலை என்று கூறுகின்றோம். அவ்வாறு ஏற்றப்பட்ட உலையில் அரிசியை இட்டு சமைத்தால் கிடைப்பதை நாம் சோறு என்று கூறுகின்றோம். அவ்வாறு உண்டாக்கப்பட்ட சோற்றில் நீரை ஊற்றி இரவு முழுவதும் வைத்து காலையில் கிடைப்பதை நாம் பழைய சோறு, பழங்கஞ்சி என்று கூறுகின்றோம். அந்த பழங்கஞ்சிலிருந்து நீரை மட்டும் பிரித்தெடுத்தால் அந்த நீரை நீர்த்தண்ணி என்று கூறுகின்றோம். வயலில் விளைவிக்கப்பட்ட நெல்லும் அதிலிருந்து கிடைக்கப்பட்ட அரிசியும் அதனால் உண்டாக்கப்பட்ட சோறும் தமிழர்களுக்கு 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றும் புழக்கத்தில் இருந்து வருபவை. நெடுங்கதிர் நெல்லின் நான் மேயலாரும் என்கின்ற ஐங்குறு நூறுவில் இருக்கக்கூடிய தொடர் எனக்கு நினைவில் வருகிறது. தமிழ்நாட்டில் அகழாய்வு நடைபெற்ற இடங்களான குறிப்பாக ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களிலிருந்து கிடைக்கப்பெற்ற முதுமக்கள் தாழிகளில் நமக்கு நெல்மணிகளும் கிடைக்கப்பெற்றன. இவைகள் 3000 ஆண்டுகள் பழக்கமுள்ள பழமையான நெல்மணிகளாகும். இது ஒரு சான்றாகும். தமிழர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நெல்லை உற்பத்தி செய்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் பேசும் நிலப்பரப்பை தமிழ் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர் என்கின்ற 3 வேந்தர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சோழ நாடு நெல்லை மிகுதியாக விளைவித்திருக்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மூதாதையர்களின் ஒரு பிரிவினரான சோழர்கள் காடுகளை எல்லாம் அந்த பகுதிகளில் திருத்தி வயல்வெளிகளை உண்டாக்கியிருக்கிறார்கள். காவிரி நீரை கால்வாய்கள் அமைத்து வயல்வெளிகளுக்கு எடுத்து சென்று நெல்லை பயிரிட்டு உற்பத்தி செய்திருக்கிறார்கள். நெல்லிலிருந்து பெறப்பட்ட அரிசி, அதன் மூலம் உண்டாக்கப்பட்ட உணவுதான் சோறு. இந்த பகுதிக்கு எப்பொழுது சென்றாலும் சோறு கிடைத்த வண்ணம் இருந்தது. சோறு உடைய நாடு, சோழ நாடு, அதுதான் சோழ நாடாக பெயர் பெற்றிருக்கலாம் என்றும் சில ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி கரையில் காடுகளை திருத்தி கழனியாக்கி, அதாவது நன்சை நிலங்களாக மாற்றியவர்கள் தமிழ் மூதாதையர்களின் ஒரு பிரிவினரான சோழர்கள். அதனால்தான் ஒரு தொடர் இன்றளவும் நீடித்து நிற்கிறது. சோழ நாடு சோறுடைத்து. 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சோழ நாடும் தமிழர்கள் உண்டாக்கிய வயல்வெளிகளும் பிறரின் கைக்கு கைமாறிய பொழுதும், தமிழர்களிடமிருந்து கை நழுவிய பொழுதும் இந்த சொல்லாடல் இன்றும் அந்த பகுதிகளில் நீடித்து நிற்கிறது. சோழ நாடு சோறுடைத்து. முற்கால சோழர்கள் காவிரியில் தடுப்பணை, அதாவது கல்லால் ஆன அணை, கல்லணை கட்டி காவிரி நீரை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். பிற்கால சோழர்கள் பேரரசையே நிறுவினார்கள். அது மட்டுமல்ல, பல இடங்களில் நீர்நிலைகள், குளங்களையும் ஏரிகளையும் பெருக்கியிருக்கிறார்கள். இன்று முற்கால சோழர்களில் ஒரு தலை சிறந்த மன்னனை குறித்து உங்களோடு ஒரு சுவையான கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எப்பொழுது சென்றாலும் சோழ நாட்டில் சோறு கிடைக்கும் என்பதற்கிணங்க 2300 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ நாட்டை சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்கின்ற மன்னன் ஆட்சி புரிந்து வருகின்றான். பொதுவாக முற்காலத்தில் மன்னனை சிறப்பித்து பாடி அவன் கொடுக்கக்கூடிய தொகையோ பரிசோ பெற்றுக்கொண்டு செல்பவர் பலர். ஆனால் ஒரு மன்னன் தன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வள்ளலை புகழ்ந்து பாடியிருக்கின்றான்.
இது புறநானூற்றிலே இடம்பெற்றிருக்கின்றது. அந்த புறநானூற்று பாடலின் உட்கருத்தை உங்களுக்கு கூறிவிட்டு பிறகு அந்த பாடலின் இனிமையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் தனது நாட்டில் இருக்கக்கூடிய சிறுகுடி கிழான் பண்ணன் என்பவனை இவ்வாறு மனதார பாராட்டுகின்றார். தனது நாட்டில் பசி என்கின்ற பிணி நோயை போக்குகின்ற ஒரு மருத்துவனின் இல்லம் இருக்கின்றதாம். அந்த இல்லம் எவ்வாறு இருக்கிறது என்றால், ஒரு மரம், அந்த மரம் முழுவதும் பழுத்த இனிமையான கனிகளை கொண்டிருக்கின்றதாம். அந்த கனிகளை உண்பதற்காக நிறைய பறவைகள் அந்த மரம் முழுவதும் நிறைந்து இருக்கின்றனவாம். அந்த இனிமையான கனிகளை உண்ட பிறகு அந்த பறவைகள் எழுப்புகின்ற ஒலிகள் இரைச்சலானது ஆர்ப்பரித்து எங்கும் கேட்கிறதாம். அதுபோன்று அவனது இல்லத்தில் பசியுட்டு வறுமையோடு இருப்பவர்கள் எந்நேரமும் வந்து வயிறார இனிமையான உணவு உட்கொண்டு எழுப்புகின்ற ஒலியானது அந்த வீட்டிலிருந்து பறவைகள் எழுப்புகின்ற ஒலியை போன்று ஆர்ப்பரித்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றனவாம். மழை பெய்யக்கூடிய பருவத்தை கணிக்கின்ற சிறு நுண்ணிய எறும்புகள் மழை பெய்வதற்கு முன்பாக தங்களது முட்டைகளை எடுத்துக்கொண்டு வரிசையாக மழை பெய்யாத மேட்டு இடத்தை நோக்கி நகர்வது போன்று அவனது இல்லத்திலிருந்து சிறுவர்கள் தங்கள் கை நிறைய சோறை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து கொண்டே இருக்கிறார்கள் தங்களது சுற்றத்தாரை நோக்கி என்றும் கூறுகின்றார். தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பண்ணன் என்கின்ற வள்ளலினுடைய இல்லத்தை பசிப்பினி மருத்துவன் இல்லம் என்று போற்றுகின்றார். அது மட்டுமல்லாது, நான் வாழக்கூடிய என்னுடைய வாழ்நாளையும் பெற்று இந்த பண்ணன் வாழ வேண்டும் என்றும் மனதார வாழ்த்துகின்றார். யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய, யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய, பாணர் காண்க இவன் கடும்பினது இடும்பை, பாணர் காண்க இவன் கடும்பினது இடும்பை, யானர் பழுமரம் புல் இமிழ்ந்தன்ன ஊன் ஒலி அரவம்தானும் கேட்கும், யானர் பழுமரம் புல் இமிழ்ந்தன்ன ஊன் ஒலி அரவம்தானும் கேட்கும், பொய்யா எழிலி பெய்விடம் நோக்கி முட்டை கொண்டு வன்புலம் சேரும் சிறு நுண் எறும்பின் கில் ஒழுக்கு எய்ப்ப, பொய்யா எழிலி பெய்விடம் நோக்கி முட்டை கொண்டு வன்புலம் சேரும் சிறு நுண் எறும்பின் கில் ஒழுக்கு எய்ப்ப, சோறுடை கையர் வீறு வீறு இயங்கும் இருங்கிழை சிறார் காண்டும் கண்டும் மற்றும் மற்றும் வினவுதும் தெற்றன பசிப்பினி மருத்துவன் இல்லம். அடடா, என்ன ஒரு அழகான செய்யுள் புறநானூற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. இதை உங்களுக்கு பயிலும் பொழுது விளங்கவில்லை என்றாலும் 1க்கு 2 முறை பயின்று பாருங்கள், நீங்கள் அதற்குள் ஆழ்ந்து விடுவீர்கள். இந்த இடத்துல புல் அப்படின்னா பறவையை குறிக்கும். புல் பறந்தற்று அப்படின்னு திருக்குறளில் கூட ஒரு குறள் உண்டு. எறும்பை குறிப்பிடும் பொழுது சிறு நுண் எறும்பு என்று குறிப்பிடுகின்றார். அந்த எறும்பானது மழை பெய்வதற்கு முன்பாக தங்களது முட்டைகளை எடுத்து செல்வதை உன்னிப்பாக கவனித்திருக்கின்றார். ஒரு கூர்மையான நோக்கு. பொய்யா எழிலி பெய்விடம் நோக்கி, எழிலி அப்படின்னா வானம் மேகத்தையும் குறிக்கும். திருக்குறள் பயின்றா உங்களுக்கு இந்த தொடர் நினைவுக்கு வரலாம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய முன்னவர்களை எண்ணும் பொழுது மிகவும் உவப்பாக இருக்கிறது. ஒரு மன்னன் தான் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக தன்னுடைய நாட்டில் ஒருவனுடைய பசியை போக்குகின்றவனுடைய வாழ்நாள் நீடித்து இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். தன்னுடைய வாழ்நாளையும் பெற்று அந்த வள்ளலானவன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றான். அது மட்டுமல்ல, அவனுக்கு பசி பிணி மருத்துவன் என்ற ஒரு சிறப்பு பெயரையும் கொடுத்து போற்றுகின்றார். பிற்கால சோழர் பேரரசை நிறுவிய பெருமைக்குரியவர்கள். அதே போன்று முற்கால சோழர்களில் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் பெருமைக்குரியவர். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.